நண்பர்களே, எங்கள் கிணத்துல தண்ணி எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை இப்போ பார்க்குறீங்களா? வாங்க காட்டுறேங்க. பாருங்க நண்பர்களே, கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி மேலேயே இருக்குது. நல்ல மழை பெஞ்சதுனால கிணத்துல மேலேயே தண்ணி மேலேயே இருக்குது. அது இல்லாத பார்த்தீங்கன்னா பாருங்கள், கிணறு வந்து நிறைஞ்சா இங்கே வந்து பைப்பு ஒன்று வச்சு விட்ருக்கோம். கிணத்துக்கும் இந்த வரப்புக்கும் ஒரு பைப் வச்சு விட்ருக்கோம், தெரியுதுங்களா? இந்த வழியாக எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி வெளியில் வந்துடுங்க. அந்த கிணத்துலேருந்து இந்த வரப்புலேயே வந்துடும். பாருங்கள், இது காடு ஃபுல்லாக ஜவுறு ஓடிட்டுருக்குது. அது அப்படியே கீழே வயல் வயலாக எல்லா வயலுக்கும் போயிடும். எப்படி போகுது ஜவுறு ஓடுதுன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், இப்படி தான் ஜவுறுன்றது போயிட்டுருக்கு தண்ணி. தள்ளுற பாருங்க, இந்த காட்டில் மழை பெஞ்சு ஒரு 4-5 நாள் ஆகுதுங்க. ஒரு வாரமே ஆயிடுச்சு. ஆனால் காட்டில் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து பாருங்கள் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இந்த காடு ஃபுல்லாக வழிஞ்சு அங்கிட்டு கீழே இறங்கி போயிட்டுருக்கு. இந்த அளவுக்கு போயிட்டுருக்குதுங்க நம்மளுக்கு தண்ணி. பார்த்தீங்களா, அப்படியே 24 ஹவர்ஸ் இந்த மாதிரி தானாக ஒரு வயலில், மேல் வயல், இந்த வயலில் அப்படியே பூமி ஊறி இந்த மாதிரி நெல் காட்டில் போயிட்டுருக்கு. பாருங்கள், நெல்லெல்லாம் ரொம்ப சேதமடைஞ்சு போச்சு மழை வந்தது. ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், இந்த வீடியோவிலையும் பார்த்துக்கணும். ஓகே, ஹாய், வணக்கம்.